புதன்கிழமை அன்று டொரண்டோ நகரின் வானத்தை ஆரஞ்சு நிற புகைமூட்டம் சூழ்ந்தது. பிராந்தியத்துக்குள் காட்டுத்தீ புகை பரவியதை அடுத்து அன்றைய தினம் உலகிலேயே மிக மோசமான காற்றுத்தரம் கொண்ட நகரங்களில் ஒன்றாக டொரண்டோ பதிவாகியுள்ளது. வடமேற்கு ஒன்டாரியோவில் ஏற்பட்டு காட்டுத்தீயின் புகை தெற்கு நோக்கி நகர்வதால் நகருக்கு ஆரஞ்சு அலர்ட் எனப்படும் காற்றுத்தரம் குறித்த எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது. நகரம் தற்போது காற்றுத்தரம் குறித்து ஆரஞ்சு எச்சரிக்கையின் கீழ் உள்ளது. புகைமூட்டம் காரணமாக சில வெளிப்புற நிகழ்ச்சிகள் மற்றும் திட்டங்கள் ரத்து செய்யப்பட்டுள்ளன. சமூக ஊடகங்களில் வெளியிட்ட வீடியோ ஒன்றில் ஒன்டாரியோ மாகாண முதலமைச்சர் டாக்ஃபோர்டு தற்போதைய காட்டுத்தீ நிலவரம் குறித்து பேசினார். காட்டுத்தீயை அணைக்கும் பணியில் தனது அரசாங்கம் 156 தீயணைப்பு குழுக்களையும் சுமார் 150 நீர் குண்டுவீச்சு விமானங்கள் மற்றும் ஹெலிகாப்டர்களையும் ஈடுபடுத்தியுள்ளதாக அவர் குறிப்பிட்டார். மக்களை பாதுகாப்பாக வைத்திருக்க எங்கள் அரசாங்கம் ஒரு பைசாவை கூட மிச்சப்படுத்தாது என்று கூறிய முதலமைச்சர், புதிய பணியாளர்களை சேர்த்தல், கூடுதல் விமானங்கள் மற்றும் ஹெலிகாப்டர்களை வாங்குதல் போன்ற காட்டுத்தீயை அணைப்பதற்காக தனது அரசாங்கம் மேற்கொண்டுள்ள முதலீடுகளை விவரித்தார். ஆல்பர்டா மற்றும் யூகோன் ஆகிய மாகாணங்கள் வழங்கி வரும் உதவிகளுக்கும் அவர் நன்றி தெரிவித்தார். மேலும் இடம்பெயர்ந்த குடியிருப்பாளர்களுக்கு உதவும் பொதுமக்களையும் அவர் பாராட்டினார். இந்த செய்தி உள்ளிட்ட மேலதிக விரிவான செய்திகளுக்கு www.behindmenews.org என்ற எமது இணைய பக்கத்தினை பார்வையிடவும்.